எல்லாருக்கும் வணக்கம். உங்களை மறுபடியும் என் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு பார்த்திங்கன்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்களுக்குள்ளே ஏற்படுகிற இந்த கருத்து வேறுபாடு, இதை குறித்து தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப சுவாரஸ்யமாக மட்டும் கிடையாது, ரொம்ப பயனுள்ளதாகவும் இருக்கும். ஸோ கடைசி வரலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரிங்க, ஓகே. இப்போது இந்த கப்புள்ஸே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 3 கேட்டகரியாக பிரிக்கலாங்க. நம்பர் 1 பார்த்திங்கன்னா 2 பேரும் நல்லா அந்யோன்யமாக சந்தோஷமாக இருக்கிற மாதிரியான ஒரு கப்பல். இது வந்து கேட்டகரி 1. கேட்டகரி 2 வந்து எல்லாம் ஒன்றா தான் இருப்பாங்க, ஆனால் சந்தோஷமாக இருப்பாங்களா அப்படின்றது வந்து கேள்விக்குறி. வேறு வழியே இல்லாமல் இவங்க கூட இருக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு டைப் தான் நம்பர் 2 கேட்டகரி. நம்பர் 3 கேட்டகரி வந்து வேறு லெவல். ஸோ டோட்டலாக வேணாம் அப்படின்னு டைவர்ஸ் பண்ணிட்டு போகிறது தான் நம்பர் 3. ஸோ அவங்க ஒன்றாவே இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பார்க்கும்பொழுது இந்த 3 கேட்டகரியில் பார்த்திங்கன்னா, அந்த செகண்ட் கேட்டகரியில் நிறைய பேர் வந்து தேர்ட் கேட்டகரியில் தான் பெரும்பாலான ஆட்கள் வந்து இன்றைய காலகட்டத்தில் அந்த மாதிரி பெருகி இருக்காங்க. அது கேட்கும்போது ரொம்ப மனசுக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. பட் அதுதான் இப்போ உள்ள கரண்ட் சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு. ஸோ இது எதனால் ஏற்படுது, இதை நம்ம எப்படி நம்ம ஓரளவுக்கு குறைக்கலாம், இல்லை எப்படி அதில் வெளியே வரலாம், இது போல் விஷயங்களை பற்றி நீங்கள் இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கானது தான். கடைசி வரலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக இது எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய எதிர்பார்ப்பு, அதாவது எக்ஸ்பெக்டேஷன், உங்களுடைய இன்ஃபேக்சுவேஷன்ஸ், உங்களுடைய பேட்டர்ன். ஸோ இதை பற்றி நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்ப்போம். பார்க்குறதுக்கு முன்னாடி என்னை பற்றி நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்கேன். என்னுடைய பெயர் வந்து டில்லி பாபு சம்பந்தம். நான் ஒரு ஹோப்பனோப்பனோ ஹீலர். டிஎஸ் அகாடமி மூலமாக இந்த ஹோப்பனோப்பனோ பயிற்சி, என்எல்பி டெக்னிக், தென் ரிலேஷன்ஷிப் கவுன்சிலிங், வெல்த் மாஸ்டரி, இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு பயிற்சி அளிச்சுட்டு வரேன். அவங்களும் இந்த பயிற்சியை பெற்று நல்லா வாழ்க்கையில் முன்னேறி அவங்க கொடுக்குற பிளெஸிங்ஸ்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சின்ன சேவையை எனக்கு செய்ய இந்த அறிவை இந்த பிரபஞ்சம் கொடுத்ததற்கு அதற்காக நான் நன்றி கூறி இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம சப்ஜெக்ட்டுக்கு போவோம். ஸோ மெயினாக வந்து இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்னு சொன்னாங்களே பார்த்தீங்க இல்லையா. ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்னா, இப்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேரேஜ்னால் என்னங்க? மேரேஜ் அப்படின்னாலே நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, மேரேஜ்னால் ஓகே எனக்கு எல்லாமே இது கிடைக்கும், சந்தோஷம், ஓகே அப்படின்ற மாதிரி மைண்டு அங்கே போகுது. ஸோ மேரேஜை வந்து நம்ம எப்படி சொல்லணும்னா, மேரேஜ்ன்றது சந்தோஷம்தான், ஒரு முன்னேறக்கூடிய விஷயம்தான், எல்லாமே நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி அது வந்து மேரேஜ் என்ன அப்படின்னா, என்ன ஒரு டெஃபினேஷன் நீங்கள் எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு மனுஷனை முழுமையாக்குறது ஒரு மேரேஜ் தாங்க. அதாவது நீங்கள் உங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கிற சில பண்புகள், அதாவது குவாலிட்டின்னு சொல்லுவாங்க, அதை நீங்கள் நிராகரிச்சிருப்பீங்க, ஒதுக்கி வச்சுருப்பீங்க. அந்த குவாலிட்டியை உங்களுடைய பார்ட்னர் மூலமாக அது கொடுத்து உங்களை முழுமையாக்குறதாங்க மேரேஜ். ஸோ ஒரு அறிஞரும் இதை தான் சொல்லியிருக்காரு. இட் இஸ் ஓனிங் யுவர் டிசோன்ட் பார்ட், டிசோன்ட் குவாலிட்டி ஆஃப் யுவர் பார்ட்னர் டு மேக் யூ கம்ப்ளீட். இதுதான். அதாவது இதை வந்து நான் இப்படி சொன்னால் உங்களுக்கு கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். ஒரு உதாரணத்தோடு சொன்னோன்னா உங்களுக்கு புரியும். இப்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படி எடுத்துட்டிங்கன்னு வச்சிங்களேன். இப்போது வந்து திடீர்னு வந்து கணவர் வந்து ஒரு பொய் சொல்லிடுறாரு, இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து ஒரு பொய் சொல்லிடுறாங்க. அதை ஒரு உதாரணத்துக்கு நம்ம எடுத்துப்போம். ஸோ இப்போ கணவர் பொய் சொன்னதுனால இப்போ மனைவிக்கு வந்து ஒரே டென்ஷன், ஒரே கோவம். அவர் வந்து எப்படி என்கிட்ட பொய் சொல்லலாம், எப்படி என்னை ஏமாற்றிட்டாரு. ஸோ எனக்கு வந்து இந்த ஏமாத்துறது, இந்த பொய் சொல்கிறது, இந்த குவாலிட்டியில் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அவர் எப்படி இந்த மாதிரி சொல்லலாம் அப்படின்னு அவங்க நினைக்கும் பொழுது அவங்க மனசுக்குள்ள வேதனை ரொம்ப ஆழமாக பதிஞ்சு இன்னும் வந்து என்ன பண்ணுறாங்க, இன்னும் சண்டே பெருசாகிட்டே போயிட்டே இருக்கு. சரிங்களா? ஸோ அப்போது அந்த இடத்துல அவர் என்ன அவங்களுக்கு உணர்த்துறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒய்ஃப்க்கு வந்து இந்த குவாலிட்டி வந்து அவங்கக்கிட்ட இல்லை. ஸோ இதை வந்து அவங்க ஹஸ்பண்ட் மூலயமா அது வருது. அப்போது நீங்கள் கேட்கலாம், சார் அப்போது பொய் பேசுகிறது ஒரு நல்ல குவாலிட்டியா, அப்போ பொய் பேசுறது நல்லதா அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம். ஸோ நான் அதுக்கான மீனிங் வரல. பொய்ன்றதும் ஒரு குவாலிட்டி. ஸோ அதை வந்து நீங்கள் பொய் சொல்கிறது வந்து மற்றவங்க குடும்பத்தை அழிக்கிறதுக்காகவோ இல்லை மற்றவங்க சொத்து அபகரிக்கிறதுக்காகவோ நீங்கள் பொய் பேசுங்க நான் சொல்ல வரலை. பட் பொய்யும் ஒரு குவாலிட்டி, யூ நீட் தட். ஸோ அதுதான் வந்து இன்னொரு அறிஞராக சொல்லியிருக்காரு. ஸோ எவ்ரி மேன் ஹேஸ் தர் ஓன் ட்ரேட்ஸ். ஸோ எல்லாருமே எல்லா விதமான அவதாரம் எடுத்திருப்பாங்க. ஸோ நீங்களே கூட யோசிச்சு பாருங்கள், காலேஜ் லைஃப், சின்ன வயசுலேருந்து வளர்ந்து இவ்வளோ தூரம் பெருசாக வளர்ந்துருப்பீங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நீங்கள் எப்படி இருந்தீங்க? ஒரு டைம் நல்லவனாக இருப்பீங்க, ஒரு டைம் கெட்டவனாக இருப்பீங்க, ஒரு டைம் பொய் சொல்லியிருப்பீங்க, ஒரு டைம் ஏமாற்றிருப்பீங்க, ஒரு டைம்
ஸோ எல்லா மாதிரியான ஒரு அவதாரமும் நீங்களும் உங்கள் லைஃப்பில் எடுத்திருப்பீங்க, சரிங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த உதாரணத்துக்கு வருவோம். அவங்க வந்து பொய் சொல்கிறது எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் அவங்களே வந்து யோசிச்சு பாருங்கள், அவங்களே சில டைம் வந்து பொய் சொல்லியிருப்பாங்க. நல்லா யோசிச்சு பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும். மேபி அது ஒரு சின்ன சின்ன பொய்யாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஸ்கூலில் வந்து லீவ் போட்டிருப்பாங்க. லீவ் போடும்பொழுது ஏன் லீவுன்னா அவங்க வந்து பாட்டி செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை ஆஃபீஸ்க்கு வரும்போது லேட் ஆகும், என்ன வண்டி பஞ்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. பஸ்ஸு லேட்டு அப்படின்னு ஒரு பொய் சொல்லியிருக்கலாம். குழந்தை சாப்பிடும்போது சாப்பாடு விட்டுரும், அந்த குழந்தை வந்து சாப்பிட்லாம் பூச்சாண்டி வருவான் அப்படின்னு ஒரு பொய் சொல்லுவோம். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு பொய் தான். ஸோ இந்த மாதிரியான சில பொய்கள்லாம் நம்ம சொல்லியிருப்போம். அது இல்லாமல் இப்போ இந்த ஒய்ஃபுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பொய் சொல்கிறது பிடிக்காதுன்ற குவாலிட்டி இவங்களும் சில இடத்துல பொய் சொல்லும்பொழுது இவங்க கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவாங்க. வேறஸ் மற்றவங்க வந்து இவங்க இதெல்லாம் கில்ட்டியாக இந்த மாதிரி பொய் சொல்லும்பொழுது அது வந்து அவங்களுக்கு பெருசாக வெடிக்கும். அதுவும் ஹஸ்பண்ட் சொல்லிட்டாருன்னா அவ்வளோதான், போச்சு அவர் காலி. ஸோ இதுதான் இப்போ வந்து இந்த ஹஸ்பண்ட் தான் இல்லை, இப்போ இவங்களுடைய கேரக்டர் வந்து இவங்களுடைய பண்பு வந்து அந்த குவாலிட்டியை ஒதுக்கி வச்சதால் எங்கே போனாலுமே இவங்க அதை சஃபர் பண்ணுவாங்க. இது ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். பொய் சீட்டிங்கிறது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அதை நீங்கள் வச்சு எக்ஸாம்பிளாக வச்சு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போது உங்கள் ஹஸ்பண்டை தவிர்த்து நீங்கள் வெளியில் போனீங்கன்னா இன்னொருத்தர் இந்த மாதிரி உங்களை என்ன சீட் பண்ணுவாங்க, ஏமாற்றுவாங்க. அப்போது திருப்பியும் அப்செட் ஆவீங்க, கொலாப்ஸ் ஆகிடுவீங்க. உங்கள் லைஃபே வந்து அடுத்த லெவலுக்கு போக முடியாமல் நிற்கும். இது வந்து என்ன ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு இந்த குவாலிட்டி இல்லை, அதை வந்து அவங்க காமிச்சு கொடுக்குறதுக்காங்க. ஸோ அதுக்காக நீங்கள் நன்றி தான் சொல்லணும். ரெண்டாவது வந்து அவங்க மேலே இந்த நாள் உங்களுக்கு கோபம் வருது அப்படின்னும் பொழுது நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய சில விஷயங்கள்லாம் யோசிச்சு பாருங்கள். நான் எப்போ போய் சொல்லியிருக்கேன்? நம்பர் 1 ஒரு இன்ஸ்டன்ட் அது யோசிங்க. ஒரு 10 செகண்ட் தரேன், யோசிச்சு பாருங்கள். நம்பர் 1 இந்த இடத்துல போய் சொல்லியிருக்கேன். நம்பர் 2 ஸ்கூலில் வந்து லீவ் போட்டதுக்கு கேட்டதுக்கு இந்த மாதிரி பாட்டி இறந்துட்டாங்கன்னு போய் சொல்லியிருக்கேன். நம்பர் 3 ஆஃபீஸில் வந்து லீவ் போட்டதுக்கு உடம்பு சரியில்லைன்னு போய் சொல்லியிருக்கேன். நம்பர் 4 ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போவோம், அங்கே சாப்பிட சொல்லுவாங்க, அங்கே சாப்பிட நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இல்லை இப்போ தான் சாப்பிட்டு வந்தேன் அப்படி ஒரு பொய் சொல்லியிருப்போம். ஸோ ஏதாவது ஒரு பொய் சொல்லியிருப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் 1 2 3 4 5 நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணுங்கள். யோசிச்சு பாருங்கள். யோசிச்சு பார்த்துட்டு தென் உங்கள் கணவர் பொய் சொன்னதை நினச்சி பாருங்கள். ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு அந்த கோவமே வராது, சரிங்களா? ஸோ அப்போது அவரை பொய் சொல்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணுமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. ஸோ உங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி வந்து பொய் சொன்னால் நான் ரியாக்ட் ஆவேன் அப்படின்ற ஒரு கெப்பாசிட்டியோடு நீங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் எங்கே போனாலுமே அந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு தென்படும், அட்ராக்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து அவர் பொய் சொன்னாலும் எனக்கு அஃபெக்ட் ஆகாது, ஐ அக்செப்ட் இட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொண்டு போகும்பொழுது அந்த இடத்துல வந்து அந்த பர்சனே மாறுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஈவன் அவர் அந்த மாதிரி நடந்தாலுமே அது உங்களை பாதிக்காது, சரிங்களா? ஸோ இதனால் வந்து உங்களுடைய அந்த அன்பு வந்து குறையாது, பரஸ்பரம் போயிட்டே இருக்கும். ரெண்டாவது வந்து மற்றவங்க கையில் நம்ம இது அவங்க எனக்கு பண்ணுவாங்க, இது எனக்கு அவங்க பண்ணணும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வேற, நம்ம அவங்களுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஸோ அந்த உறவுகள் மேம்படும். ரெண்டாவது வந்து இன்ஃபேக்சுவேஷன் சொன்னேன் இல்லையா? ஸோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணத்தை பற்றி பயங்கரமான கனவு கோட்டையெல்லாம் கட்டுவாங்க. ரொம்ப அப்படியே கனவு ரொம்ப கல்யாணம் ஆக போகுது, ஆகணும்ன்ட்டு அப்படி ஏங்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய படத்தெல்லாம் பார்ப்பீங்க, ஐயோ ஏன் தான் கல்யாணம் பண்ணேன்னு தெரியலன்ட்டு நிறைய சீன்ஸ் வரும். பாயாக இருக்கட்டும் கேர்ளாக இருக்கட்டும் எல்லாருக்குமே இதே மாதிரியான பிரச்சனைகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். நிறைய படத்தில் வந்து காமெடியாக கூட போடுவாங்க, நைட் ஷிஃப்ட் போவர் எதுக்குன்னா ஐயோ என் ஒய்ஃப் தொல்லை தாங்க முடியாது, நைட் ஷிஃப்ட் கேட்டு வந்துட்டேன். இந்த மாதிரியான சீன்ஸ்லாம் நிறைய பார்ப்போம். ஸோ இதுதான் என்ன தெரியுமா, இன்ஃபேக்சுவேஷன்ஸ். ஒரு சைடு மட்டுமே நம்ம பார்க்குறோம். எப்போவுமே வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சைடு மட்டும் தான், பாசிட்டிவ் சைட்ஸ் மட்டும் பார்க்குறோம். கல்யாணம் ஆகிட்ட பிறகு ஒன்லி நெகட்டிவ் சைட்ஸ் தான் பார்க்குறோம். ஸோ வாழ்க்கைன்றது ஒரு காயின் மாதிரி 2 சைடுமே இருக்கும். ஸோ யூ ஹேவ் டு அக்செப்ட் இட். உதாரணத்துக்கு இப்போ நம்ம எலக்ட்ரிசிட்டி இருக்குதுன்னு வச்சிங்களேன். ஸோ எலக்ட்ரிசிட்டியை வச்சு நீங்கள் லைட் எரிய வைக்கலாம், டிவியை போடலாம், அயன் பாக்ஸை யூஸ் பண்ணலாம், வாஷிங் மிஷின், ஏசி எல்லாத்தையுமே வந்து கரண்ட்டில் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதே கரண்ட்டு பார்த்திங்கன்னா இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு என்னுடைய ஸ்டூடெண்ட்டோடைய பையனுடைய ஃப்ரெண்டு வந்து விநாயகர் சதுர்த்தி ஊர்லேருந்து அவர் காலேஜ்லேருந்து வந்திருக்காரு. அந்த விநாயகர் சதுர்த்தி வந்து தெருவில் வச்சு செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அதில் சீரியல் லைட் எரியலன்னு சொல்லிட்டு அந்த லைட்டை போய் கரண்ட்டில் கனெக்ட் பண்ணி அந்த கரெக்ட் அவர் மேலே பாஸ் ஆகி இமீடியட்டாக அவர் இறந்தே போயிட்டார். ஸோ அப்போது அந்த கரண்ட்டு மேலே யாரும் கோவப்படலை. ஈவன் நம்மளை விட அவங்க பேரண்ட்ஸ் கூட இன்னும் அந்த கரண்ட்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது வருத்தம் தான், அவரை விட்டு நம்மளை விட்டு போயிட்டார். ஆனாலும் கரண்ட்டால் இறந்துட்டாருன்றது தெரியும். அதனால் கரண்ட்டே எனக்கு வேணாம், என் லைஃப்பில் நான் இனிமேல் கரண்ட்டு யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு நம்ம இருக்க முடியாது. ஸோ கரண்ட்டோட பெனிஃபிட் உங்களுக்கு வேணும்னா, இதெல்லாம் நீங்கள் அனுபவிக்கணும்னா அதுவும் வரும், அதையும் நீங்கள் பார்த்துக்கணும், சரிங்களா? அதே மாதிரி தான் எல்லாத்தோடைய பண்புமே. இப்போ உங்கள் ஹஸ்பண்ட்
உங்கள் ஒய்ஃப் வந்து சத்தமாக பேசுகிறாங்க, கோபமாக நடந்துக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதே ஹஸ்பண்ட் அதே ஒய்ஃப் தான் உங்களுக்கு பிரச்சனைன்னும் போது முதல்ல வந்து நிற்பாங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லைனா அவங்க தான் கூட இருந்து எல்லா வேலையும் செய்வாங்க. ஸோ அவங்க சத்தமாக பேசுகிறாங்கன்னா அந்த வாய்ஸால் தான் அவங்களுடைய ஆஃபீஸில் அவங்க மேல் லெவலில் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான பாசிட்டிவ் குவாலிட்டியும் நீங்கள் எடுத்துக்க முடியும். சரிங்களா? மோரோவர் வந்து அவங்க அந்த மாதிரி பண்ணுறதுனால எனக்கு கோபம் வருது அப்படின்றது தான் பேட்டர்ன். ஸோ பேட்டர்ன் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சின்ன வயசுலேருந்தே வர்றது தாங்க பேட்டர்ன். உங்களை அறியாமலேயே உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து வரும். இப்போ வந்து ஹஸ்பண்ட் இந்த மாதிரி பண்ணார், அதனால தான் எனக்கு கோவம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாமே தவிர, ஆனால் அவர் காரணமே கிடையாது. அது உங்களுடைய பேட்டர்ன். அவர் ஒரு தூண்டுகோல் தான், அதை தூண்டி விட்டுருக்காரு. நீங்கள் உங்களுடைய பழைய இன்சிடென்ட்லாம் யோசிச்சு பாருங்கள். ஸ்கூலில் நடந்தது, காலேஜ் நடந்தது, வீட்டில் நடந்தது, எல்லா இடத்துலையுமே நீங்கள் கோவப்பட்டிருப்பீங்க. அதுக்கு வேறு எதனா ஒரு ரீசன் இருக்கும். பிகாஸ் அதுக்கு அவங்க தான் காரணம், இவங்க தான் காரணம் நீங்கள் நினச்சிருப்பீங்க. அது கிடையாது. அது உங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கிற பேட்டர்ன். அதை அவங்க தூண்டி விட்டுருப்பாங்க. அதனால் அந்த மாதிரி ஆயிருக்கும். சரிங்களா? ஸோ இப்போது இந்த மாதிரியான கருத்துக்களை தெரிவிக்கும் பொழுது ஸோ அந்த உறவுகள் வந்து அது என்ன பண்ணும் பொழுது நீங்கள் அதை என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். ஒருத்தர் திருப்பியும் ஒரு ஸ்டூடெண்ட்டு கேட்டாங்க, சார் பொய்யெல்லாம் ஓகே, ஹஸ்பண்ட் வந்து குடிச்சிட்டு வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்காரு, அப்போ என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு. அதுலேயே வந்து நான் அக்செப்டட். ஸோ அதில் வந்து உங்களுக்கு ரெண்டே வழி தான். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவர் குடிக்கிறார் கரெக்ட், ஆனால் நீங்கள் அதை இப்போ உங்களால் பொறுத்துக்க முடியல. வேறஸ் உங்கள் வீட்லேயே யோசிச்சு பாருங்கள். உங்கள் ஃபாதர், உங்கள் அங்கிள், உங்கள் மாமா எல்லாருமே சில பேர் வந்து சாப்பிடுவாங்க கரெக்டுங்களா? ஸோ அப்போ வந்து நீங்கள் அதை அப்போ மட்டும் எப்படி அக்செப்ட் பண்ணுறீங்க? ஸோ அவர் அதனால் குடிக்கிறத நீங்கள் அக்செப்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்ல வரல. ரெண்டே விஷயந்தான். ஒன்று, நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு அவரை கொஞ்சம் கொஞ்சமாக இதை அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் ரியாக்ட் பண்ணிங்கன்னா அவர் மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ரெண்டாவது வந்து சில பேரால் உங்களால் மாற்றவே முடியாது. அது அப்படி தான் அப்படின்ற இடத்துல வந்து நீங்கள் ஒன்றும் பண்ணவே முடியாது. ஸோ யூ ஹேவ் டு டேக் எ கால். ஸோ இந்த இடத்துல வந்து எல்லாரையுமே மாற்றணும், எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படி கிடையாது. இந்த டெக்னிக் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் அந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணும் பொழுது அவர் மாறுறது ஒரு பக்கம். ரெண்டாவது வந்து நீங்கள் வந்து எதுலேயுமே ரியாக்ட் ஆக மாட்டீங்க, எதுவுமே அஃபெக்ட் ஆக மாட்டீங்க. நீங்கள் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பீங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுறதுனால அந்த பர்சன் மாறுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் அந்த பர்சன் மாறலனாலும் உங்களுக்கு கவலை கிடையாது, நீங்கள் அதனால் அஃபெக்ட் ஆக மாட்டீங்க. ஸோ அதே மாதிரியான மற்ற விஷயங்களும் உங்களுக்கு அட்ராக்ட் ஆகாதுன்றது தான் இதோடைய கருத்து. ஸோ இதை உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் இன்னும் மேலும் மேலும் தெரிஞ்சுக்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இங்கே இருக்குது. இந்த நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப் காலோ, வாட்ஸ்அப் வாய்ஸ் காலோ இல்லை மெசேஜோ நீங்கள் போடுங்க. இதை பற்றியான தகவல் நம்ம டீட்டெயில்டாக பேசலாம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து இந்த ஒரு ஹீலிங் பயிற்சியும் நம்ம இதை குறித்து பண்ணுவோம். ஸோ ஹஸ்பண்டாக இருக்கட்டும், ஒய்ஃபாக இருக்கட்டும், நீங்கள் ஒரு இன்சிடெண்ட்டை உங்களுடைய பார்ட்னர் நினச்சி நீங்கள் நினைக்கும்பொழுது உள்ளுக்குள்ளேருந்து ஒரு எமோஷன்ஸ் வரும் இல்லையா? நான் இந்த இடத்துல கோபம் அந்த எமோஷன்ஸை மட்டும் எடுத்து ஒரு உதாரணத்துக்கு பண்ணுறேன். உங்கள் மைண்டில் என்ன எமோஷன்ஸ் வருதோ அதை வந்து இந்த ஹீலிங் ப்ரேயருக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரிங்களா? எல்லாம் நல்லா கண்ணை மூடி மூச்சு இழுத்து விடுங்க. நான் என்னுடைய இந்த கோபத்திற்கு நானே முழு பொறுப்பேற்கிறேன். என்னுடைய இந்த கோபம் எனக்கு மனசோர்வை ஏற்படுத்தியதற்காக நானே முழு பொறுப்பேற்கிறேன். இந்த கோபம் என்ற எதிர்மறை எண்ணத்தை என்னை விட்டு விலக்க நான் தேவையான பயிற்சிகள் எடுத்துக்கொள்ளாததற்காக நானே முழு பொறுப்பேற்கிறேன். என்னை நான் மிகவும் குறைவாக மதிப்பிட்டு வருந்தியதற்காக நான் மிகவும் வருந்துகிறேன். என்னை மிகவும் தரக்குறைவாக எண்ணி என்னுடைய மதிப்பை நானே குறைத்து கொண்டதற்காக நான் வருந்துகிறேன். தேவையற்ற சிந்தனைகளை மனதில் போட்டு குழப்பி என் மனதை பாரமாக்கியதற்காக நான் மிகவும் வருந்துகிறேன். எனக்கு கிடைத்த நல்ல விஷயங்கள் பல இருக்க அதை திரும்ப நினையாமல் எனக்கு நடந்த தீங்கையை நினைத்து என்னை வருத்தி மனசோர்வுக்கு என்னை உள்ளாக்கியதற்காக மிகவும் வருந்துகிறேன். அதற்காக என்னை மன்னிக்கவும். என்னை நேசிக்காமல் என்னுடைய அன்பை நானே உதாசீனப்படுத்தி என்னை தர குறைவாக நினைத்ததற்காக என்னை மன்னிக்கவும்.
இந்த பிரபஞ்சத்தையும் என்னையும் நான் நம்பாததற்காக என்னை மன்னிக்கவும். இப்பொழுது என்னுடைய இந்த தேவையற்ற சிந்தனைகள் என்னை விட்டு விலகுவதை உணர முடிகிறது. என் மனம் ஒரு அமைதியை உணர முடிகிறது. அதற்காக நன்றி. எனக்குள் இருக்கும் அனைத்து தேவையற்ற எண்ணங்களும் என்னை விட்டு விலகுவதை என்னால் நன்கு உணர முடிகிறது. எனக்கு ஒரு நம்பிக்கையும் புத்துணர்ச்சியும் அளித்த இந்த பிரபஞ்சத்திற்கு மிகவும் நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அதற்காக நன்றி. நான் இப்பொழுது என் மனதை தெளிவுபடுத்தி இந்த எதிர்மறையை வெளியேற்றியதற்காக என்னை நானே விரும்புகிறேன். நான் இந்த பிரபஞ்சத்தை விரும்புகிறேன். என் வாழ்க்கையை அற்புதமாக மாற்றியதற்காக இந்த பிரபஞ்சத்தை நான் நேசிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையை ஒரு அர்த்தமுள்ளதாக மாற்றியதற்காக பிரபஞ்சத்திற்கு நன்றி. ஐ எம் சாரி. ப்ளீஸ் forgive me. Thank you. I love you. நல்லா மூச்சு எடுத்து விடுங்க. ஓகே. ஸோ காலையில் நேற்று நைட் என்ன சாப்பிட்டீங்க? ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்கள். ஸோ திஸ் இஸ் ஃபார் பேட்டர்ன் இன்ட்ரப்ஷன். ஸோ இப்போ அந்த இன்சிடென்ட்டை யோசிச்சு பாருங்கள். அந்த கோபத்துடைய அந்த எவ்வளோ இருக்குது அந்த சாரல் அப்படின்றத நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இதை திரும்ப திரும்ப நீங்கள் கேளுங்க. அந்த ஹீலிங் கேட்கும்பொழுது உங்களுடைய மனசு இன்னும் அமைதியாகும். கேட்குறதுக்கு முன்னாடி என்ன ஒரு உங்களுடைய எமோஷன்ஸ் வெளியே உங்களை பாதிச்சிருக்குன்றதை நீங்கள் கணக்கு பண்ணுங்கள். அது எவ்வளோ இன்டென்சிட்டியில் இருக்குது, 1 to 10 இருக்குது அப்படின்றத நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். சப்போஸ் 10ன்றது ஹை, 1ன்றது லோ. ஸோ எந்த லெவலில் இருக்குது, இந்த ப்ராக்டிஸ் பண்ணிட்ட பிறகு எந்த லெவலில் மாறி இருக்குது, இதையும் நீங்கள் நோட் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் தெரிவிங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இங்கே தான் இருக்குது. இதை பற்றி மேலும் அறிய என்ன நீங்கள் கால் பண்ணலாம். ஸோ தயவுசெய்து இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ், உங்களுடைய கலீக்ஸ் எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்க இதன் மூலமாக இந்த வாழ்க்கை, அவங்களுடைய வாழ்க்கை 1% முன்னேறினாலும் அதனுடைய புண்ணியம் உங்களையும் கண்டிப்பாக சேரும் என்று சொல்லி இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்தவங்களுக்கு நன்றியை கூறி நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐ எம் சாரி. ப்ளீஸ் forgive me. Thank you. I love you. திலீப் பாபு சம்பந்தம். வணக்கம்.